பழைய காலத்து குக்கிங் எப்படி விளாங்க இல்லைன்னு கொத்துங்கோ 200 ரூபாய் மேலே கிடக்கு மொத்தத்துலேயே பார்த்து தாலி கட்டிட்டான நாடகத்துல ஏன் நல்லவா எப்பதான் முடிய பேசாம சாக்கட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா சொன்னா வளமுகோல வந்துட்டு எங்க வீட்டு முத்தத்தில் நிக்கிறேன். இன்றைய வந்துட்டு ஒரு நைட் டைம் நிக்கிறேன். பின்னால் வானத்தை பார்க்க தெரியுமே நல்லா கிடக்கு, கருப்பு கலர்ல இருக்கு. ஓகே, இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் நிக்கிறதுக்கான காரணம் வந்து இப்ப இரவு வழியில வந்து நிக்கிறவே நம்ம ஏச்சிக்கிறீங்க. ஆமா அம்மம்மா நாடது நீங்க அதான் சொல்ல அதுக்கு நீங்க பொல்லுமா செஞ்சு வந்துக்கலாம் இது. சரி, ஓகே. நாங்க இருக்கிற இதுல என்ன கதைக்கிறாக்கான காரணம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இன்றைய தினம் அன்றைக்கு அம்மம்மா அந்த மாவல் தூள் எல்லாம் திரிக்க சொல்லியிருப்பா. அந்த எண்ணெய் புட்டுன்னு சொல்லி ஒண்ணு செஞ்சு இல்லாம, அதாவது உளுத்த மாவுல வந்து எண்ணெய் புட்டு ஒண்ணு செஞ்சு இல்லாமனு சொன்னவா. இன்னைக்கு கொஞ்சம் இனிப்பு தான். அதெல்லாம் வந்து இப்ப நாங்க குறைச்சினது சாப்பிடுறது. அப்ப வந்துட்டு இன்றைய தினம் நார்மலா வந்துட்டு வெள்ள மயிலோ பழம் குடிச்சுனா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் இனிப்பா எண்ணெய் புட்டுன்னு சாப்பிடுவோம்னு. எண்ணெய் புட்டுன்னா எண்ணெய் இருக்காது கூடுதலா என்னம்மா என்ன பாடலாம் வந்து செய்யறதா. அதைத்தான் வந்துட்டு நீங்கள் போய் பார்க்க போறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அம்மம்மா அந்த கையால செய்ய நம்ம வித்தியாசம் இருக்கும். நான் நேற்று ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். அம்மம்மா கூட நாங்கள் சமையல் எடுத்து போடுவோம் மாட்டோம், அம்மா கொண்டுட்டு சமையல் போடுவோம்னு சொல்லியிருப்போம். அம்மம்மா வந்து தான் தனியா செய்யறபடியா வேலைக்கே விளக்கிட்டு அனுப்பி தான் வந்து வீடியோ எடுக்கும். மத்தியானம் 2 மணிக்கு விளக்கிட்டு அந்த என்ன போட்டு எடுக்கிறாக்கண்டு நான் சொன்னா நம்ம பொறுமையா இருக்கும். உங்களோட பெற்றாச்சு வேணாமா விளங்கல உங்க பழைய காலத்து குக்கிங், பழைய காலத்து குக்கிங் அப்படி விளங்கல என்ன. அம்மம்மா வந்து முதல்ல எல்லாம் அந்த களி சாப்பிடுறேன்னு சொன்னா கரண்டி இல்ல அப்படின்னு செய்வாண்டா. பனை மூளை இருக்கு தானே, அதை வந்துட்டு கிழிச்சு போட்டு அள்ளி சாப்பிடுறேன். ஆனா நல்லா தான் இருக்கும் அப்படி சாப்பிட தெரியுமா. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து எண்ணெய் புட்டு வந்து செஞ்சு தரப்போம். நமக்கு வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சுரட்சி வந்து வீடியோ பாருங்க. வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்க சேனல்காரன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண முடியும்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிற டைமுமே வந்துட்டு சரியா 7 மணி. அந்த வேலைக்கு எடுத்துட்டு நான் வந்துட்டு மாமா கடைக்கு போனதால வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிட்டு வேற அப்படி வந்துட்டு இருந்து இதுல வந்துட்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். இப்ப நாங்கள் வந்துட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லிப்பா வேற மகர பஜ்ரி சொல்லிக்கீங்க. அவருமே சிரிச்சு நிக்கிறாள் வந்து நாங்க இப்ப எண்ணெய் போட்டு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். தொடர்ச்சி வீடியோ பாருங்க. இப்ப நாங்க சட்டிக்கு என்ன சொல்லுங்க இருக்கா எல்லாம் எடுக்க போறோம். நாங்க எடுத்து போட பிடிச்சேன்னு சொல்லி பாப்போம். சரி, அம்மம்மாவை அடுப்பு மூட்டுறா பாருங்க. பெரிய சொப்பின் பேக் இல்லாம எடுத்து ஏனுங்க சொப்பின் பேக் வைக்கிறது பாருங்க. சொப்பின் பேக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்றது உண்மையா. அம்மாமே வந்துட்டு அந்த எண்ணெய் புட்டு சாப்பிட்றாக்காண்டி எவ்வளவு பாடுபட்டு மாவெல்லாம் கொண்டாடாண்டு பாருங்க. மாவெல்லாம் கொண்டு வச்சு கிடக்கு வாளி கொடை எல்லாம். அங்கே என்ன போற என்ன இங்கே அடுப்புமே வந்து நல்லபடியா மூட்டுறோம்மா. நாங்கள் அந்த அடுப்பை மூட்டி போட்டு அப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போமே. அம்மா அடுப்பு மூட்டிட்டு அடுப்பை பாருங்க. நம்ம முளாசி எரியுது. அம்மா தனியா வந்தபடியா நம்ம எரியுது பாருங்க. கொஞ்சம் உயர்த்தி காட்டு பாருங்க. இன்றைக்கு வந்துட்டு அம்மம்மா வந்தபடியா அடுப்பு பக்கம் எரிஞ்சிச்சு. இது அம்மாண்டாலே நம்ம செய்யறோமே பக்கம் எங்க நூற போகுது மெய்யாட்ட வேலை ஒரு பானை ஊத்தி வச்சாச்சு. என்னமோ வந்துட்டு செய்ய போற அம்மம்மா அங்கால வந்து மாலை எடுத்து வச்சிருக்கேன். நானு இங்க நீத்து பட்டிக்க பாருங்க. கொஞ்சம் நீத்து பட்டிய மயங்க அவிய அடுப்பு நிக்குது இல்ல ஒரு பக்கமா தட்டு இருந்தபடியே உங்களுக்கு கால் நோவாம தட்டுக்கு மேல ஏத்தி கிடக்கு பாத்தீங்க. இப்படி ஒரு பிள்ளை கிடைக்குமா உங்களுக்கு? அதான் பாத்தீங்க பாருங்க. இந்த வேலையில எவ்வளவு கவனமா இருக்கணும். மாமா நான் கடைக்கு போயிட்டு வந்தும் வீடியோ நாளைக்கு தொகுப்பா போடுவாங்கல்ல இல்ல இந்த போட்ட கடை திருப்பி போடுவாங்கல்ல. அப்ப பாருங்க
அப்போ வந்துட்டு மாமான கடையை போயிட்டு வந்தோம்னா போயிட்டும் வீடியோ வந்துட்டு போடாண்டு சில உறவுகள் வந்துட்டு எங்களை விரும்பி பார்க்குறாக்கள் வந்துட்டு யோசிப்பினவன் ஒரு வீடியோ போடலேன்னு சொல்லி அவங்களுக்காண்டியாச்சும் ஒரு வீடியோ நாங்கள் வந்து போடணும். இப்போ அம்மம்மாண்ட என்ன இது அம்மம்மா இது எண்ணெய் புட்டு அதை வந்துட்டு நாங்கள் செய்கிறோம். என்ன இங்கே அம்மம்மா கிட்ட கொண்டு வந்து காட்டுறவங்க என்ன போனிச்சொண்டு இங்கே வேற சொப்பிங் பேக் எவ்வளோ வச்சுக்கிட இதுங்க கீழே தண்ணி கூட கே பானைக்கு இந்த பானையை வச்சாச்சு கிட்ட ஒரு காட்டு பானையெல்லாம் வச்சாச்சா சித்தியை காட்டுறா மங்கால இந்த சித்தியை பாருங்க அம்மா பிளேன் போடுறாங்க ரெடி ஆகிட்டா என்ன செய்ய மாட்டீங்களா தண்ணி கொதிக்கட்டுக்கும் இதுக்கு அரிசிமா கிடக்காது கொளுத்தம்மா இப்ப என்னென்ன தேவை அப்புறம் சொல்றேன் அங்க பாத்து வருவீங்களா இப்ப சரி ஓகே இப்போ வந்து தண்ணி நல்லபடியா கொதிக்கட்டும் அம்மா வந்தோடனே நாங்க இப்படி செய்யணும்னு சொல்லி பாப்போமே செய்ய தொடங்க போறோம் தண்ணி நல்லபடியா கொதிச்சுட்டு அம்மா என்னென்ன சொல்லுங்க அம்மா இருக்கா அங்க பாத்து ஆமா சொல்லுங்க என்னென்ன தேவை இது அண்டைக்கு திரிச்ச முழுத்தம்மா ஓ தனியா உளுத்தம் ஒண்ணு காட்ட உளுத்தம்மா இது உளுத்தம்மா இது அரிசிமா நான் புறம்புறம்பா தான் திரிச்சு வச்சுக்கேன் ரெண்டா கொழுக்கட்டையா விற்கலாம் மற்றது ஜில்லுக்களியா விற்கலாம் செய்யலாம் அந்த புடி கொழுக்கட்டை ஆலங்காய் வச்சு சாப்பிடலாம் அதுக்காண்டி நான் புறம்புறம்பா வச்சு வச்சுக்கேன் இப்ப கூட போடலாம் உளுத்தம்மா விளையாண்டு இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா வடிவா இப்ப எல்லாம் கொலஸ்ட்ரால் இப்ப கணக்கு எண்ணெய் விட எல்லாம் தானே இப்ப கணக்கா விட்டு பால் புட்டு கொண்டு வந்து ஒரு சின்ன பாதிக்காய் தேங்காய் திரி வச்சுக்கிட்டாக்குது அம்மா பாதிக்கல் தேங்காய் திரி வச்சு சின்னடா சின்ன அந்த 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 ஒல்லி தேங்காய் திருவேலைக்கு போனது அது போட்டோன்னா அப்படி புறாண்டியா சரியா இல்ல அங்க அங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒழிச்சு தந்துரு மற்றது இதுக்கு அந்த ப்ரௌன் சோறு வச்சுக்கிடாது அம்மாவும் சாப்பிடுறது அன்றைக்கு அம்மாவுக்கு சோறு கூடி நாங்க பட்ட பாடம் இல்ல அது வச்சுக்கிடாது இது கொஞ்சம் உப்பு அது தண்ணி பால் புளியாது சட்டியாது மாவு போடும் தண்ணி கொதிச்சுட்டு நல்லபடியா கொதிச்சுட்டு தானே இங்களை 10 தட்டி வேணுமா அம்மா தான் வந்துட்டு நீட்டா செய்ய போறேன் நாங்க மாவை முக்கா பண்ணி மாத்தான் எடுக்கணும் உளுத்தம்மா ஏடா அந்த அடிச்சு உளுத்தம்மா உண்டை போடட்டான் பதில் மாமா தெரிஞ்சுது அப்ப நான் உளுத்தம்மா தான் கூட போடுறேன் அரிசிமா கொஞ்சமே ஒரு சின்ன போடுவோம் அம்மா கணக்காக இப்போ தேடி நேரம் அவரை வத்துறோம் கணக்கா வச்சா தோட போடுறீங்களா ஏதாவது நாடத்துக்கு நேரம் போகுது அதுதான் வாங்குது எனக்கு இந்த ரெண்டையும் சத்தம் மாறி மாறி பேசு அந்த மூடியும் தாடா மாப்பிள்ளை புறக்கிட்ட கொண்டு காட்டுங்க அதான் இவங்க இனிமே வந்து இப்ப மாப்பிள்ளைக்கு அப்புறம் பாருங்க பச்சை தண்ணியில குழைக்கிறாண்டே என்னடா அம்மா என்ன கேக்குறா என்ன மேம் ஒரு காலம் ஒரு காலம் விசாரம் அம்மா இங்க உங்களை நம்பி எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்குது உங்களை சமையல் பாக்குறாங்க அம்மாக்குள்ள கேட்க இனிப்பு சாப்பாடு தான் கொஞ்சம் உப்பு போட்டா காணும் நானே இதை புள்ளாச்சு நானே அவிப்பேனே சுடுதண்ணி வாக்க ஒரு ஆள் சில வச்சு இங்க அடுப்பு நல்லபடியா எரிஞ்சு கொண்டிருக்குங்க என்ன நம்ம செய்ய போறேன் நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சுட்டும் கொதிச்சு சத்தம் கேட்க மாறி மாறி அப்படித்தான் சொல்லுவா தண்ணி வாக்குறேன் அம்மா சொக்குல வச்சுப்பேன் தண்ணி சுடுது என்ன இது அப்படியானே தூக்க மாட்டாம உளுத்த மாவுக்கு மனை இல்ல கணக்கா அம்மா பாரு அம்மா மஞ்சள் ஒரு பாருங்க கொஞ்சம் இருக்கா ரைட் பானை வைங்க போய் அடிக்கிறேன் பாரம் பொருள் அவ காணாது காணாது தண்ணி மிச்சமா விளையாடி இருந்தா பேரணி போடலாம் தாரது சரியண்டல்ல சொல்லணும் உளுத்தம்மாவில் செய்த
எண்ணெய் புட்டு இந்த பானை என்ன பாடுபடுனாங்க நல்ல வடிவா மாப்பிள்ளை அடுப்புல வைக்கிறது தெரியுமா அடுப்புல வைக்கிறதுக்கு வேற பானை நடக்குது அப்ப என்ன கொண்டாந்தீங்க இதுல மாவல் வாட்டை வெளியில சரியில்லை தானே ஆக்கள் பாக்குற இடத்துல ஆக்கள் பார்த்தா எங்க வீட்டு சமையல் தானே ரெண்டாவது கொத்த போறேன் திருநூறு வச்ச மேய கிடக்கு மொத்தலே பின்னேரமண்டா மோங்கழுவி கடவுளை வணங்கி நாடு சரியான வணக்கம் அம்மா என்ன தாலி கட்டிட்டான் அந்த நாடகத்துல ஏன் தாலி அறுத்தவங்க உண்மையே ஏன் நெல்லாட்ட வீடு மாமியார் கொடுமையா மாமி கொடுமை அம்மா நான் சொன்னா கேட்க மாட்டேன் என்ன தண்ணி காணுமணியா காணாதான் முழுக்குமா இங்க பாவம் மா நெல்லபடி வந்துட்டு குலைக்கிற அம்மா கொத்த போறாவ தண்ணி இடுக்குச்சா கொத்தனே இங்க பாத்து கொத்தணும் அப்பதான் உங்களை பாப்பிடும் இங்க வாங்க இங்க பாருங்க கொத்துங்க அப்ப இங்க பாத்து கொத்துக்கோ கொத்துங்கோ சக்கரை தேங்காய்ப்பூவும் போட்டு சீனியும் போட்டு இப்படி பிடிச்சி அவிச்சிட்டு வாழைப்பழத்தோட சாப்பிட இல்லாட்டா அந்த உருண்டி தேங்காய் சீனி போட்டுட்டு கோப்பைக்கா போட்டுட்டு வாழைப்பழத்தோட எடுத்து பிளேன் டீ மாற்றி அது ஒரு நாள் செய்வோம் ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த புட்டல் அதனால கொட்டி போட்டு பார்ப்போம் பாத்தி தண்ணி கூட்டிட்டு ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் கொத்தி போட்டு பார்ப்போம் எல்லாம் கொத்திட்டீங்க என்னம்மா இந்த பொடி எனக்கு வடிவான்னு சொல்லுங்க கிட்ட கொண்டு காட்டுற அம்மாவுக்கு வடிவா படி என்ன வடிவா படி என்ன கொஞ்சம் பாத்து ஆமாம்மா வடிவா படி சொன்ன நெஞ்சு பாத்து அப்போ கொஞ்சம் பக்கம் இருக்கா இங்க வானே கொஞ்சம் பாத்து இங்க பாருங்க வாங்குறேன் வடியா அப்படி என்ன நீ நினைச்சீங்க உங்க வீட்டுல அப்படி வடியா அப்படி தம்பிக்காண்டி ஒரு வடி சரி ஓகே இப்போ வந்துட்டு ஃபுட்டுமே வந்துட்டு அவிய வச்சாச்சு நம்ம வந்து நாங்கள் செய்யறது தான் வந்துட்டு பார்க்க போறோம் நீங்களை பார்த்தா தெரியும் அம்மா அஞ்சாறு பழக்கம் கிட்ட வந்து பார்க்கும்போது தேங்காய் வந்து நல்லபடியா புளிஞ்சு ஒன்று இருக்கா சின்ன தேங்காய் தானே அப்போ வந்துட்டு புளிஞ்சு ஒன்று இருக்கிறாங்க பாருங்க அவிச்ச உடனே வந்து பார்ப்போம் என்ன செய்யறேன்ட்டு புட்டு அவிஞ்சிருக்க மாட்டோம் புட்டு நல்லபடியா அவிஞ்சிட்டுதான் அவிஞ்சிட்டு அதே பானை பால் விட்டு கண்ட போறிய பானை சரி என்னண்ணே முஞ்சனே அம்மா இதுல நிக்கிற பூஜையை பாருங்க அண்ணே இந்த கேமரா பக்கத்துல வேற பூஜை நிக்குது இந்த பூஜையை பார் புட்டு உளுந்து கூட போட்டா கருப்பா தானே இருக்கும் அதான் நல்லா என்ன அந்த கால இதுக்கு புகைக்கணும் தெரியுது இல்லை என்ன பூவை இங்க பாருங்க அம்மா ஒத்துருவாவ தெரிஞ்ச இஞ்சால பார்த்தா தெரியும் பாலை வந்துட்டு வச்சாச்சு அடுப்புல இனி தலையங்கத்துல என்ன சொல்றது தெரியுமா அம்மம்மா செய்த பால் புட்டு ஆனா செய்ததுன்னா தம்பி படிக்க போய் பிள்ளையாடி கொண்டிருக்கான் அண்ணே அம்மம்மா அண்ணே இங்க பார்த்து கதையை நவையிலோட நல்ல நல்ல டீச்சரும் படிக்கணும் இப்ப வந்துட்டு பால் நல்ல வடிவா கொதிக்கட்டும் புட்டை போட போறீங்க இல்ல பால் நல்லா கொதிச்சு வரும் சரி சரியா ஆமாம்மா இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு நித்திரியா போயிடணும் பாக்கண்ட நாடாமட்டே பார்க்க கூடாது நான் சாப்பிட மாட்டேன் ஓகே பால் நல்லபடியா கொதிச்சுன்னு வரட்டுமே பால் நல்லபடியா கொதிச்சுன்னு வருது அம்மா வந்து சீனி போட போறீங்க அம்மா ப்ரௌன் சீனி என்னம்மா அதாவது சோறுக்கார சாப்பிட்ற சீனி அது போட்டாலே கலர் மாறும் அது அஞ்சு பாருங்க
இது உடம்புக்கு நல்லது என்னன்னு காணும் அவ கணக்க போட வேண்டாம். பால் கலர் மாறிட்டு அம்மா ஓகே நாங்கள் வந்து இப்போ என்ன புட்டு போட போறீங்களா இல்லை பொங்கட்டும். ஓகே என்னுடைய பொங்கிட்டு நாங்கள் இப்போ புட்டு போடைய காட்டு வந்துட்டு புட்டை போட போறீங்களே போடுங்க. அரோரா சொல்லணும் இல்லை சத்தம்மா சத்தம்மா ஹெட்டோ ஹெட்டா இங்கே பாருங்க புட்டு போடுறா என்ன விளையாடிடும் மண் போடுறமே போடுறானே நம்ம கிள்ளுங்கம்மா பாப்பா இருக்கு அப்படி இப்போ கொதித்து கொண்டு வரைக்கும் அது வடிவாயிடும். இப்போ பாலாக இருக்கு. கிண்ணு நமக்கு பாப்போம் அப்படியே அடுப்பு நல்லபடியா இது பொங்கி வரும். பொங்கி வரும். கொட்ட 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 கொட்டன்னு வரும். கொத்த கொத்த கொத்தன்னு வரனே அடுப்பு நெருவிய கிளம்பு சொல்லு பாப்போம். அம்மா அம்மா கிண்டுங்கம்மா அப்படியேக்கா சரி என்னம்மா நாங்கள் நல்ல கொதிச்சு வந்தோடனே நாங்கள் ரெக்கையை காட்டுவோமே நம்ம எண்ணெய் புறப்பட்டு வரும். அந்த தேங்காயில எண்ணெய் காய்ச்சுவோம். அப்பேக்கே இப்படித்தான் வரும் குளகுளண்டு. அதே மாதிரி தான் இது வருது முருகீஞ்சு எண்ணெய் பேர் அதான் என்ன புட்டேன்னு சொல்லுங்க. இந்த கண் விழுந்து வருது. போய் கொண்டு சரியில்லை இந்த வேறு வா ஒரு கணக்கான இதில் வைக்கணும். அப்போ தானேம்மா அள்ளி சாப்பிடுன்னு நல்லா இருக்கும். ரக்கி வச்சுட்டு ஏன் அடுப்பு போய்க்குது இதுதான் சொன்னா கேஸ் அடுப்பு போடுவோம். ஓகே நல்லபடியாக வந்துட்டு இது கொதிச்சு நேரம் நாங்கள் ரக்கைக்குள்ள காட்டோம் இந்த மாதிரி இல்லை ஆமாம் உங்களுக்கு பிடிக்குமாம்மா என்ன அப்படின்னு சொல்லல. இது சாப்பாடும் நாங்கள் எங்களுக்கு எப்படி கேட்டாலும் பிடிக்கல சி அரியணம்னு சொல்றதே இல்லை. அது நல்லது தானே ஒரு ஆளுக்கு. எனக்கு பிடிக்க இப்ப எது சாப்பாடு எனக்கு பிடிக்கிறேன் அப்புறம் நான் செய்யண்ட கூடாது. அது உண்மைதானே. ஆமாம் என்ன நீங்கள் ராட்சசன் மாதிரி இருக்கிறீங்க. நாடு பிடிக்குமே அம்மா பிடிக்குமா? சரி வைக்குவோம். ரக்கி வை அப்பதான் கணக்காது. ஓ ரக்கி வைங்க ரக்கி வைங்க. அம்மா தானே ஓகே நாங்கள் ரக்கி போட்டு நான் பார்ப்போம்மா. முடிஞ்சுது இங்கே பாருங்க அம்மா வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் பகிர்ந்து விட்டு கொண்டு இருக்கிறேன்னு இஞ்சி இது வரும் அப்படியே பால் புட்டு மாதிரி வந்து படிச்சுட்டு வர அங்க இருந்து அவனுக்கு கொடுப்பேன் கொஞ்சம். சரி ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த அம்மம்மா வந்துட்டு இதுக்க போடுவோம். இதுக்க வேணுமே உங்களுக்கு? அம்மா நாளைக்கு நான் சீனி போடாம செய்திடலாம். கொஞ்சம் கொடுங்க அப்புறம் புட்டு சாப்பிட. சரி ஓகே நாங்கள் சாப்பிடுவோம். என்னம்மா என்ன மாதிரி நான் சட்டியோட சாப்பிட்டு பார்க்குறேன். ஆமாம் வந்துட்டு ஃபைனலாக எல்லாமே வந்து செஞ்சு முடிஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன இது எனக்கு என்ன கொஞ்சமாக தாங்க கரண்டியாக இருக்கட்டு. ஓ நீங்கள் சாப்பிடல அது கஷ்டம் இல்லை கொடுக்க வேணாம் கணக்கு சுகர். ஓ ஓ தம்பி சாப்பிடு. இப்படியே சட்டியோட அப்படியே கிள்ளாம வச்சுட்டு அப்படியே வெட்டி வெட்டி அந்த மாதிரி வரும். நல்ல வாய் அப்பதான் முடிய பேசாம சாக்கடல் சொண்டல முறைச்சி போய் பாருங்க. நான் கேட்டேன் சரி கொஞ்சம் ஒரு வரண்டு சீனி போட்டு அது பின்னி திரட்டோம்னா அப்படி வேண்டாம். இதுல அப்படி படுத்திருக்க சுவார் கூடி படுத்திருக்க எல்லாரும் வந்து யாரா கேட்டு அவ நல்லா தனியாத்தி குடிச்சிட்டு இருக்கிறாள் போலோட இருக்குது. எனக்குத்தான் நல்லா இதுக்கு தானே வந்துட்டு வச்சு குடிப்பாரு. நான் இல்ல நேரம் வந்து நேரம் மாத்தி கிடக்கு. நான் பிரச்சில் ரோல் கிடக்கும். கொடுக்காங்க நான் நாங்கள் சோடா இருந்தல சரிங்க பாத்தீங்க உங்களுக்கு பெப்சி வேணும்னு சரி தண்ணியில பார்த்து குடிங்க. நமக்கு வந்துட்டு நல்லா இருக்குங்க. என்ன சக்கரையில போடுறது இல்ல அப்ப
சரி நான் இது வந்து சர்க்கரை எல்லாம் போட்டு வந்து நல்லா இருக்கு. சர்க்கரை போடல ப்ரௌன் சுகர் என்ன போட்டு வந்து நல்லா இருக்குது. கண்டிப்பா நீங்களுமே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். இதோட நான் முடிச்சு கொள்வேன். நம்ம நாடிக்கும் கொடுத்து கூடக்கோ நாடியில கிடக்க நீள நாடி இல்லோ நடுவணி கீழே. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சொல்லி நான் வால் போட்டு அப்பமா சரி ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சலங்கரம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பண்ணி கொடுத்துச்சுன்னா நாங்க ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். இப்ப அப்பமா அம்மம்மா அப்படின்னு சொல்லி கமெண்ட். ஓகே, இதை முடிச்சு கொள்வோம். பாய்.